Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பொது சுடுகாட்டு இடத்தையும் விவசாயிகள் இடத்தையும் தனியார் நிறுவனங்கள் போலி பத்திரப்பதிவு செய்ததை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகி மருது பாண்டியனிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அவர்கள் தலைமை வைத்தார். தற்பொழுது மாவட்டம் முழுவதும் இருந்த பல்வேறு மனுக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அருகே உள்ள சோடனேந்தல் என்ற கிராம பகுதியில் போலியாக பட்டா போட்டு அந்த பொதுமக்கள், அதாவது விவசாய இடங்கள் மற்றும் சுடுகாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களை கையகப்படுத்தி உள்ளதாகவும், தவறுதலாக பட்டா மாற்றியுள்ளதை உடனடியாக ரத்து செய்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இது குறித்து மருதுபாண்டியன் அவர்கள் அமர்த்திருக்கிறார். இது கேட்கலாம். உங்களுடைய கோரிக்கையில் என்ன, பிரச்சனை இல்லைன்னா? சார், எங்களோட சொந்த கிராமத்தை கமுதி தாலுகா ஆர் சோடனேந்தல் கிராமம் சார். அந்த கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு 400-500 ஏக்கர் நிலங்களை எங்கள் உள்ளூர்கார் ஒருத்தரோட ஒப்புதலோட போலியாக தனியார் நிறுவனத்திற்கு, ஒரு வடநாட்டை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு போலியாக பத்திரப்பதிவு செய்து எங்கள் கிராம நிர்வாக அதிகாரி திருமதி ஜெயலட்சுமி, துணை வட்டாட்சியர் திரு வேலவன் அவர்களோட ஒத்துழைப்போடு ஏதோ ஒரு வகையில் அவங்களோட சமரசமாகி கையூட்டு பெற்று அவர்களிடத்துல எங்களோட பூர்வீக நிலங்களை அனைத்தையுமே யாரோட ஒப்புதலும் இல்லாமல் அனைத்தையுமே தவறுதலாக பட்டா மாறுதல் செஞ்சு கொடுத்துட்டாங்க சார். எங்களோட எல்லாருக்குமே அது பூர்வீக நிலம், யார்கிட்டையும் வாங்கினது வச்சது எதுவும் கிடையாது. எல்லாரோட பூர்வீக நிலங்கள் அவங்க போன வருஷம் வரைக்கும் நாங்கள் விவசாயங்கள் உழவடை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது எல்லாம் தெரிஞ்சு இந்த வருஷம் இன்சூரன்ஸுக்கு பதிய போகும்போது தான் இதில் சம்மந்தப்பட்ட விஓ இதில் எல்லாரும் உங்களோட சொத்து புறம் தனிநபருக்கு பட்டா மாறி போயிடுச்சுன்னு சொல்லதுக்கு அப்புறம் கிராமத்தில் எல்லாரும் ஒன்று கூடி அவங்களோட சொத்து விவரங்களை சேகரித்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது எல்லாருடைய சொத்துக்கள்லையும் விலங்கு இருக்குன்னு தெரிய இப்போ கிராமத்து சார்பாக எல்லாரும் ஒன்று கூடி ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவரோட மனு கொடுத்து எங்களோட பூர்வீக நிலங்களை மீட்டு தருமாறு கோரிக்கை வைக்கிறதுக்காகவும், அதை விட இன்னொரு முக்கிய காரணம், எங்கள் கிராமத்தோட பொது சுடுகாடு, கிராம பொது சுடுகாடு கவர்மெண்டோட நிலம் கிடையாது. எங்களோட கிராமத்தோட பொது சொத்து, எங்கள் கிராமத்துலேருந்து வாங்கின பொது பட்டா இடம். அந்த ஒரு கிராமத்தோட சுடுகாட்டையே ஒரு தனிநபரோட பேருக்கு பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருக்காங்க கிராம நிர்வாக அதிகாரியும் துணை வட்டாட்சியர். அதையும் எங்களோட கிராமத்தோட பூர்வீக சொத்து விவசாய நிலங்களையும் மீட்டு எங்களோட மறுபடியும் எங்களுக்கு பட்டா மாறுதல் செஞ்சு தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை கிராமத்தின் சார்பு மக்கள் அனைவரோட சார்பும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு சுடுகாடு வேணும். என்ன பிறகு எங்களுக்கு சுடுகாடு வேணும். எங்க ஊர்ல பொதுவுல இருக்கிறது எல்லாமே வேணும். ஆனா நாங்க எங்க பாமரை தானே, எனக்கு படிக்க தெரியாது. என்ன எதுன்னு படிக்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஊர் வேணும். ஊர் சொத்து எங்களுக்கு வேணும். வேற அடுத்த போக கூடாது. எங்களுக்கு பூர்வீக இடம் எங்களுக்கு வேணும். அது எங்களுக்கு அதை மீட்டி கொடுக்கணும். அதே அவ்வளோதான். அதே ஏமாட்டி எழுதிட்டாங்க. எங்களுக்கு என்ன சொல்றதுங்க தெரியல. எங்க சொத்து புறம் போச்சு. நான் கழுக்கத்தாவில் இருந்துட்டேன், எனக்கு தெரியல. இப்போ ஈச்சி போட்டு பார்த்தா தான் தெரியுது. எங்களுக்கு சுடுகாடு, பழைய சுடுகாடு, அதுல 2 ஏக்கர் அம்புட்டு போயிருச்சு. இப்போ எங்களுக்கு சொத்தே இல்லை. நாங்க எப்படி இருக்கிறது, எப்படி செத்தா எங்கன்னு போய் பிழைப்போம்? அபிராமம் பகுதியில் பல்வேறு விவசாயிகளுடைய இடங்களை தனியார் நிறுவனங்கள் போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும், இதுக்கு அரசு துறையினுடைய அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும், அந்த பத்திரங்கள் அனைத்தையும் ரத்து செய்து பொதுமக்கள் விவசாயிகளிடம் நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது உடனடியாக தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பதிவுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.